பாண்டிய மட்டும் வந்து காப்பாத்தல உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த ஊரே நமக்கு வேண்டாம். உடனே மெட்ராஸ்க்கு பரப்புடு. அம்மா, எந்த ஊருக்கு போனாலும் நான் கிரிமினல்களையும் ரவுடிகளையும் சந்திச்சுதான் ஆகணும். போலீஸ் உத்தியோகத்துல இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயந்த முடியுமா? பாண்டியா, நீ எப்படி இந்த ஊருக்கு வந்த? மட்ராஸ் முதலாளி வேதானந்தத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் கிட்ட கொஞ்ச நாள் வேலை செய்ய சொன்னாங்க. நாங்க போயிட்டு இருந்தேன். போற வழியில தான். பரமேஸ்வரன் கிட்ட வேலைக்கு போறியா? வேண்டாம். ஏன்? அவரை பத்தி பலவிதமா பேசுறாங்க. அவருக்கு நல்ல பேர் இல்ல. காமாதக்காரங்களுக்கு கண்ணதெல்லாம் மஞ்சளா தெரியும். காகி சட்டை போட்டவங்களுக்கு பாக்குறவங்க எல்லாம் கூட்டவாங்களா தெரியும். என்ன சொல்ற? வேற என்னக்கா, மட்ராஸ் சீட்டாட கிளம்ப வேலை செய்யாதுன்னு சொன்னீங்க. இங்க நடந்தா பரமேஸ்வரன் கிட்ட வேலை செய்யாதுன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது பார்த்தா நான் ஏதாவது மடத்துல தான் வேலை செய்யணும். அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் கிட்ட தான் வேலை செய்வேன்னு சொல்றேன். மட்ராஸ் முதலாளி அப்படிதான் சொல்லிருக்காங்கக்கா. நீ எங்க வேணாலும் வேலை பாரு. ஆனா என் தம்பின்னு எங்கேயும் யார்கிட்டையும் சொல்லிக்காத. அவ்வளவுதானே? சொல்லிக்க மாட்டேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். நான் பாண்டியனோட அக்கான்னு நீங்க பெரியமா சொல்லுற நாள் வரும். அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். எந்த நேரத்துல அப்பா அம்மா நம்ம 2 பேரும் பெத்தாங்களோ ஆரம்பத்துல சண்டையிலேயே முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு சொல்றேன், பதவி இருக்கு அதிகாரம் இருக்கு எல்லார்கிட்டையும் மோதிக்காதீங்க. அப்புறம் உங்களை காப்பாத்த இந்த பாண்டியன் தான் வரணும். நம்ம தொழிலுக்கு ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்த போறேன். பார்வைக்கு சாதுவா இருப்பா, ஆனா பாயும் புலி. எதிரிகளை அடக்கி ஒடுக்குறதுல மன்ன. அவனை காக்கா பிடிச்சு காரியம் சாதிக்கவும் முடியாது, இல்ல காசு கொடுத்து விலைக்கு வாங்கவும் முடியாது. தட் இஸ் பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன். உங்களை பார்க்க தலைவர் வராரு. தம்பி, தலைவர் வராரா? தலைவர் கும்பிட்டுக்க. நீயா? ரைட் மிஸ்டர் ரைட். ஏண்டா கும்பிட்ட கையை எடுத்துட்டீங்க? இப்பவே கும்பிட்டு வைங்கடா, எதிர்காலத்துக்கு உதவும். இன்று போல் என்றும் வாழ்க. ஏண்டா அடிச்சதும் இல்லாம எருக்கம்பு மாலைய போட்டு ஊமத்தம்பூ செண்டா குடுக்குறீங்க? பழம் கூட கொண்டு வந்திருக்கோம். விநாயகம் பிளான் பண்ணி எவ்வளவு பெரிய மனுஷனுங்க, அதாவது கூட்டிட்டு வரக்கூடாது. மிஸ்டர் ரைட், பழத்துக்கு ஒண்ணு ஆவலையே. எவ்வளவு பெரிய மனுஷன் அடிபட்டு கிடக்குறாங்க. நீ வந்து சந்தோஷத்துல துள்ளி துள்ளி குதிக்கிறானுங்களே. பண்றீங்க. எங்க செல்வாக்க பத்தி உனக்கு தெரியாது. உங்க செல்வாக்கு பத்தி எங்களுக்கு தெரியுங்க. உங்ககிட்ட செல்வாக்கு பதவி இருக்க திமில தான் நீங்க கான்ஸ்டபிள் அடிக்கிறீங்க, தாசில்தார் அடிக்கிறீங்க, இன்ஸ்பெக்டர் அடிக்கிறீங்க. இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்க கலெக்டரையும் அடிப்பீங்க, மினிஸ்ட்ரியும் அடிப்பீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஜனங்க மனசு வச்சாங்கன்னா உங்களை ஒரே நாள பதவியில தூக்கி எரிஞ்சு தெருவு கொண்டு வந்துருவாங்க. இப்படியே செஞ்சீங்க, இப்ப படுக்கையில போட்ட இறக்கும் பூ மாலை பாடையில போட வேண்டிய வரும். ரைட்? ரேகா, இதுதான் உண்மையான காதல். பாட்டி இங்க இருக்கான்னு தெரிஞ்சு நீயும் இங்க வந்திருக்க பாரு. பாட்டியா, எனக்கு மட்டும் ஒன்று குண்டா புசு புசுன்னு மாட்டி விட்டுட்டிய பாட்டியா. ரேகா, பரமேஸ்வரன் உனக்கு தெரியுமா? மாமா இங்க வந்திருக்கிறாரா? ரேகா. ரேகாவா? யார் ரேகா? நீங்க யாரு? எங்களே யாருன்னு கேக்குற? நான் உன் மாமா. இது உன் பாண்டியம்மா. பாண்டியனா? எந்த பாண்டிய? மதுரை விட்டு சுந்தர பாண்டியனா? ஒரு பொண்ணு அழகா இருக்க கூடாது? இருந்தா உடனே பேசுவீங்களா? ஐயோ ஐயோ, என்னாச்சு? கால்ல குத்துறாளா? பாண்டியா, நீ பயப்படாத. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எங்க மாமா சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு சின்ன வீடு வச்சிருந்தார். அந்த செட்டப்புக்கு பொறுத்ததா இருக்குமோ இது? மிஸ்டர் கண்ணையா, பரமேஸ்வரன், பெரியசாமி, சின்னசாமி இவங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. எஃப்ஐஆர் போடாம ஃபைல க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி க்ளோஸ் பண்ணலன்னா அவங்க எங்க க்ளோஸ் பண்றாங்க மேடம்? இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். விசாரிச்சு பார்த்தது இல்ல. இந்த மாதிரி புகார்கள் ஆதாரமே இல்லைன்னு சொல்லி ஃபைல க்ளோஸ் பண்றதுதான் இங்க பழக்கம்.
இனிமே அப்படி நடக்காது. இவர் எப்பவாவது இங்க விசாரணைக்கு வந்திருக்காரா? இவர் யாருங்க மேடம்? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. வந்திருக்காரா இல்லையா? தெரியாது மேடம். வேணா அந்த போட்டோ நான் இவர்கிட்ட காமிச்சு விசாரிச்சு சொல்றேன். தேவையில்லை, நானே விசாரிச்சுக்கிறேன். வணக்கம். இவர் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்ல, எனக்கு தெரியாதுமா. வணக்கம்மா. வணக்கம். இந்த போட்டோல இருக்கிற அசோக் குமார்ங்கிறவரை இந்த ஊர்ல நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இவரை பரமேஸ்வர ஆளுங்க கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன். வாம்மா, நீதான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் விஜயாவா? நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், நீயா வந்துட்ட. உட்கார். தேங்க்யூ. நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? உங்க உதவி எனக்கு இருந்தா என் வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். என்னுடைய உதவி உனக்கு எப்பவும் உண்டு. உனக்கு முன்னால என்ன இன்ஸ்பெக்டர் என்கிட்ட மாச சம்பளமே வாங்கிட்டு இருந்தாரு. உனக்கு அப்படி இஷ்டம் இல்லைன்னு சொல்லு, காரு பங்களா நிலம் மொத்தமா வாங்கி கொடுத்துடுறேன். லஞ்சமா? இதெல்லாம் நீங்க எதுக்காக எனக்கு செய்றீங்க? இதுல இருந்து நீங்க ஒரு ஊழல் பேர் வழின்னு எனக்கு சந்தேகம் வருது. ஊருக்கு புதுசு, வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுமா. நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். நான் பெரிய மனுஷனோ இல்லையோ, ஜனங்க என்ன பெரிய மனுஷனாக்கிட்டாங்க. நீங்க எப்படி பெரிய மனுஷன் ஆனீங்கிறத தெரிஞ்சுக்கிறதா என் வேலை. உங்க எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஃபைல்களை காட்ட முடியுமா? அதெல்லாம் பாக்குறதுக்கு நீ என்ன கஸ்டம்ஸ் ஆபீசரா? எக்ஸ்போர்ட்ங்கிற பேர்ல நீங்க கடத்தல் நடத்துறதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்தது, அதான் வந்த. சர்ச் வாரண்ட் இருக்கா? இப்போ சந்தேகத்தின் பேர்ல வந்திருக்கேன். சரியான பதில் வரலன்னா சர்ச் வாரண்டோட வருவேன். அதை செய்யுங்க. ஏற்கனவே உங்களை பத்தி விசாரிக்க வந்த சிபிஐ ஆபீசர் அசோக் குமார் என்ன ஆனார்னு தெரியல. கடைசியா அவர் உங்களை சந்திச்சதா தான் தகவல் வந்திருக்கு. சிபிஐ ஆபீசர் அசோக் குமாரா? அப்படி யாருமே எனக்கு தெரியாதே. ஊர்ல நமக்கு வேண்டாத பசங்க ஏதோ வதந்தி கிளப்பிட்டிருப்பானுங்க, அதை வச்சுக்கிட்டு என் மேல சந்தேகப்படாதம்மா. இது பாருமா, இந்த பரமேஸ்வரங்கிட்ட மோதுறது அவ்வளவு நல்லது இல்ல. உங்ககிட்ட மோதிரத்துக்கு நான் வரல, உண்மையை கண்டுபிடிக்க வந்திருக்கேன். கண்டுபிடிச்ச தீர்வேன். உண்மையான குற்றவாளி நீதிக்கு தலைவணங்கி ஆகணும். ஆதாரத்தோட வருவேன் மிஸ்டர் பரமேஸ்வரன். ஒரு நிமிஷம்மா. பாண்டியா, ஏம்மா, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? பரமேஸ்வரா, வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்கள நான் எப்பவும் வெறும் கையோட அனுப்ப மாட்டேன். அதான் நீ ஒரு பொம்பளை. இது பாருமா, பேண்ட் ஷர்ட் போட்ட உடனே பொம்பளை ஆம்பளை ஆயிட முடியாது. இந்த புடவை கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு பொம்பளையா லட்சணமாயிரு. பாண்டியா, கொடுப்பா. இத பாருங்க, பேண்ட் ஷர்ட் போட்டா பொம்பளை கேவலமா தெரிய மாட்டா. ஆனா ஆம்பளை புடவை கட்டிக்கிட்டா அசிங்கமா இருக்கும். இத நீங்களே வச்சுக்கோங்க, ஒரு நாள் உங்களுக்கே உபயோகப்படும். திரும்ப வர. நல்லா இரு. கொடை மிளகான்னு நினைச்சேன், ஆனா இது பச்சை மிளகா. விஜயலட்சுமி, நீங்க பரமேஸ்வரன் வீட்டுக்கு போனீங்களா? ஆமா சார், அவர் மேல நிறைய புகார் இருக்கு. வேண்டாதவங்க புகார் கொடுப்பாங்க. அதுல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தெரியாம அனாவசியமா பெரிய இடங்கள்ல விசாரணைக்கு போக கூடாது. புகார் மேல விசாரணை பண்ணலன்னா
ஆதாரம் எப்படி சார் கிடைக்கும்? டோன்ட் ஆர்கியூ வித் மீ. பரமேஸ்வரன் செல்வாக்குள்ள மனுஷன். நீங்க அவரை விசாரணை பண்ணி அவர் மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ணா நாமெல்லாம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். இனிமே என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க அவரை விசாரிக்க கூடாது. Do what I say. Yes, sir. எனக்கும் ஒன்று ஃபுட்பால் மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க. என் பாரு கிரிக்கெட் பேட்ட. Hi, Rita. Hi, Pandina Coca. How are you? Fine. What are you doing? Exercise. What exercise Up, is it? down, exercise. Will you please teach me? Huh? Sure, with pleasure. Come on. இல்ல உட்காருங்க. கால் இப்படி இப்படி. Hands here. படுங்க. படுங்க. மூச்சு பிடிச்சிட்டு அப்படியே எழுந்திருங்க. முடியலையே. Oh, beautiful. Again. Again. Oh, beautiful. Again. Oh. Beautiful. Again. Okay. Oh. Beautiful. Again. Hey, Rita, what is this? Why? What happened? He happens to be my boyfriend. Boyfriend? Why didn't you just get out from here? Oh. Hey, Rita, again. Hey, Rita. உடம்பு மனசு மொத்தம் ஒருத்தர்கிட்ட தான் பரிமாறிக்கணும். ஆம்பளை கட்டின பொண்டாட்டி கூட, பொம்பளை கட்டின புருஷன் கூட. நீங்க தான் எனக்கு புருஷன். சொல்லுங்க. உங்ககிட்ட வேலை செய்யறானே பாண்டியன், அவன் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமியோட தம்பி. நம்ம ரகசியங்களை கண்டுபிடிச்சு அவகிட்ட சொல்றதுக்காகத்தான் அவன் இங்க வேலை செய்யறான்னு நாங்க சந்தேகப்படுறோம். அவன் இங்க வேலை செய்யற வரைக்கும் எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆபத்து தான். பாண்டியன் வேலைக்காரன் நினைச்ச வேவு பார்க்க வந்தவன் இப்பதான் தெரியுது. தம்பியை விட்டே என்ன பிடிக்க பாக்குறாளா? அசோக்குமார் ஐபிஎஸ் தலையெழுத்த மாத்தி எழுதின மாதிரி விஜயலட்சுமி தலையெழுத்தையும் மாத்தி எழுத வேண்டியதா? மிஸ்டர் பரமேஸ்வரன், அசோக்குமார் கொலையில தடயங்களை மறைக்கிறதுக்கு நான் ரொம்ப பாடுபட்டேன். ஆனா இன்னும் டிபார்ட்மெண்ட்டுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப விஜயலட்சுமியை கொலை செஞ்சு மறுபடியும் என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அவ மேல ஏதாவது பழி சுமத்தி என் கஸ்டடியில விட்டுருங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். பாவத்தை செய்யுங்க, பழிய சுமக்காதேங்கிறீங்க. சரி, அப்போ நம்ம விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பாண்டியன் என்ன செய்ய போறீங்க? அவன் என் கொகைக்குள்ளத்தானே இருக்கான். அவன் தலையெழுத்த நான் மாத்தி எழுதிடுறேன். இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி here. அம்மா, உன் தம்பி பாண்டியனுக்கு பெரியசாமி சின்னசாமி ஆட்கள் சின்ன காளியாபுரம் மலையில அவனை மடக்கி உலர்ச்சியை முயற்சிக்கிறாங்க. போய் காப்பாத்திக்குமா? நீங்க யார் பேசுறது? ஹலோ மிஸ்டர் கண்ணையர் மேடம், பாண்டியனுக்கு ஏதோ ஆபத்தா? நாங்க சின்ன காளிபுரம் மலைக்கு போறோம். நீங்க ஸ்டேஷன் பாத்துங்க. கான்ஸ்டபிள்ஸ், இன்ஸ்பெக்டருங்க. பாண்டியன் சார், உங்களுக்கு ஆபத்துன்னு போன் வந்துச்சு. இப்பதான் போறாங்க. எதுக்கு ஆபத்து? ஆமா, எங்க போனாங்க? சின்ன காளிபுரம் மலைக்கு.
கான்ஸ்டபிள், நீ அப்படி போ, நீ இப்படி போ. அவங்களை விட்டுடுங்க, இல்ல ஷூட் பண்ணிடுவேன். மரியாதையா விட்டுடுங்க, இல்ல நான் ஷூட் பண்ணிடுவேன். இதான் லாஸ்ட் வார்னிங். மரியாதையா விட்டுடுங்க, இல்ல நான் ஷூட் பண்ணிடுவேன். என்னம்மா சுட்டுட்டீங்க? உன்னை கைது செய்யறேன். சார், நான் சொல்றது நீ கேளுங்க. என்ன சொல்றது? கான்ஸ்டபிள். எஸ் சார், இவங்க தான் சார், அவங்க சுட்டாங்க. சார், அது எல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள், விலங்க மாட்டு. நம்ம விஜயலட்சுமி வாரண்டோட வந்து என்ன கைது செய்யறேன்னு சொன்ன, இப்ப வாரண்ட் இல்லாம நீயே கைதி ஆட்டியம்மா. என்ன எஸ்பி சார், ஒரு கொலைகாரிய ஜீப்ல ஏத்திட்டு போறதா? விலங்கோட ஜனங்க மத்தியில ஏத்திட்டு போங்க, அதான் மரியாதை. ஓகே சார். வாங்க வாங்க. Pandian IPS, special squad from Delhi. I take her into my custody.